அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி யாருமே பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரல. வானதி பார்த்தா பயங்கரமான கோவத்தில் ஆயிடுது. வானதி வேகமா வீட்டுல இருந்து கிளம்பவும், ஏய் நில்லடி, எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும், என்னைய விடுமா, நான் பாண்டிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இதுக்கு மேல அவனை போய் பார்த்து எங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் நீ வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், மா விடுமா, நான் போய் கேட்கணும் அவன்கிட்ட, ஏன் வரலன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், போதும்டி போதும், சும்மா அவனை போய் பாக்குறேன் பேசுறேன்னு சொல்லி இப்படி இருந்துதானே எங்க மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கினேன். ஏதோ என் அண்ணன் சொன்னான்னு சொல்லி இப்ப அவனை உன்னை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணோம். பாரு, எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பொண்ணு பார்க்க வர சொல்லியும் மொத்த குடும்பமும் வராம இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் நல்லா உன்னைய பொழுதுபோக்குக்கு வச்சிருக்கியான்னு தெரியுது. நல்லா உன்கிட்ட பல்ல காட்டி பேசி இப்ப ஏமாத்திட்டியால அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், விடுமா நான் போறேன் அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா நேரா பாண்டியோடைய கடைக்கு வருது. அங்கே பார்த்தா பாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி இங்க தலைவெறி கோலத்தோட ஆவேசமா வந்து நிக்குது. பாண்டி, என்ன பாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், பார்த்தா தெரியல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்தா ரொம்ப கூலா பேசுறாரு. என்னது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், என்ன நாள், இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாத மாதிரி நடிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன இப்ப உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்ப கடையில வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்னது கத்திக்கிட்டு இருக்கேனா? வீட்டுல எல்லாரும் சம்மதிச்சு உங்க வீட்டுக்கு போனை பண்ணி இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என் அம்மா அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்காம உன் வீட்டுல இருந்து யாருமே பொண்ணு பார்க்க வரல. நீ என்னன்னா கடையில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், என்ன பாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா உன்னைய பொண்ணு பார்க்க வர்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், விருப்பம் இல்லையா பாண்டி, விளையாடுத பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏய் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னும் விளையாடலடி, உன்கிட்ட நான் பேசுனது பழகுனது எல்லாமே போதும் போதும், இத்தோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், நிறுத்திக்கலாமா, என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், ஆமாடி நீ எனக்கு சுத்தமா செட் ஆக மாட்ட, நீ எப்ப பார்த்தாலும் சொல்லுவே ஒரு வார்த்தை பிரேக்கப்னு, அத இப்ப நான் சொல்றேன், பிரேக்கப் டி, உனக்கும் எனக்கும் பிரேக்கப், நீ என் குடும்பத்துக்கு சுத்தமா ஒத்து வர மாட்ட, எனக்கு என் குடும்பம் என் குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் கூட்டு குடும்பமா இருக்கணும் தான் எனக்கு ஆசை, நான் அப்படிதான் வாழன்னு விருப்பமும் படுறேன், என் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி என் வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆடம்பர தேவையெல்லாம் இல்லாமல் என் வீட்டு வசதிக்கேற்ப வாழ்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். என் வீட்டுக்கு வந்தா நான் இடம் பத்தாது, அவங்க வெளியே போகணும் இவங்க வெளியே போகணும் சொல்றவ எனக்கு தேவையில்லை, என் குடும்பத்தை ஏத்துக்கிறவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசவும், என்ன பாண்டி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி நீ பேசுற அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், என்ன நடந்து போச்சா, இதுக்கு மேல என்ன நடந்து போகணும், நேத்து நீ பேசின பேச்சை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணேனா சந்தோஷமா இருப்பேனா இல்ல உன் கூட பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு நேரம் போகுமான்னு நல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு, நீ என் குடும்பத்துக்கு ஒத்தும் வரமாட்ட, என் கேரக்டருக்கு நீ செட்டும் ஆக மாட்ட, உனக்கும் எனக்கும் நடந்தது எல்லாத்தையும் இத்தோட முடிச்சுக்கலாம், நான் ஏதோ உன்கிட்ட பேசினேன் நீ ஏதோ என்கிட்ட பேசின, இத்தோட நிறுத்திக்கலாம், இனிமேல் என் கடப்பக்கமும் வராத, என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாத, எனக்கு இனிமேல் நீ போனும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாண்டி பார்த்தா பட்டுன்னு போட்டு உடைக்கவும் வானதிக்கு பார்த்தா மூஞ்சியே செத்து போயிருது. பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோடைய சட்டையை பிடிச்சு பார்த்தா வானதி கேட்கவும், என்னடி பாண்டி, என்ன பாண்டி கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்லி வானதி கிட்ட பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி அப்ப எங்க வீட்டுல சொன்ன மாதிரி நீ என்னை ஏமாத்திட்டியா, அப்ப பொழுதுபோக்குக்கு என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், பாருடி உன்கிட்ட நான் பொழுதுபோக்குக்கெல்லாம் பேசல, உன்னை நான் சின்சியரா தான்டி காதலிச்சேன், உன்னை உசுரா காதலிச்சேன், எங்க வீட்டுல என்னென்னமோ சொன்னாலும் உங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாலும் எதையும் நான் கண்டுக்கறல, எனக்கு உண்மையில இருந்தது ஒரு உண்மையான அன்பு காதல் எல்லாமே இருந்துச்சுடி, ஆனா எல்லாத்தையும் ஒத்த நிமிஷத்துல கெடுத்துக்கிட்ட நீ உன்னைய பத்தி மட்டுமே யோசிக்கிற, மத்த சுத்தி இருக்கிற யார பத்தி யோசிக்க மாட்டேங்கிற, அது உன் அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்கள பத்தி யோசிக்கிற மாட்டேங்கிற, எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணவே வேணாம், நாளை பின்ன நீ என்னைய பத்தி யோசிக்காம போயிட்டேனா வேணாம், அதனால இதோட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், இங்க பார்த்தா வானதிக்கு பயங்கரமா அழுக வருது. வானதி ரொம்ப அழுகுறாங்க. பாண்டி விளையாடாத பாண்டி, நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வானதி அழுதுகிட்டே பேசவும், ஏய் நான் இப்ப பேசுனது எல்லாமே சீரியஸா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், எதையும் நான் விளையாட்டா பேசல,
நான் பொண்ணு பார்க்க வராதப்பே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே நான் ஏன் பொண்ணு பார்க்க வரலேன்னு. வீட்டுல எல்லாருமே கிளம்பி ரெடியாத்தான் இருந்தாங்க. நான் வந்தா தானே பொண்ணே பார்க்க முடியும். நான் வராததுனால அவங்களும் வரல. இதுதான் நடந்த கதையே. நான் வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறேன், நீ உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசிக்க. அப்படி இல்லைன்னா நானே வீட்டுக்கு வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க பொண்ணுக்கும் எனக்கும் ஒத்து வராதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளையோ, நல்லா படிச்ச மாப்பிள்ளையா, நல்ல வேலை இருக்கிற மாப்பிள்ளையா, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உங்க பொண்ணை நீங்க கட்டி கொடுங்கன்னு நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், நான் போய் உன்னைய காதலிச்சு என்னுடைய காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் நீனு. எங்க வீட்டுல எவ்வளவோ சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அத்தனையும் எதுலையுமே காதல கேட்காம பாண்டி பாண்டின்னு சொல்லி உன் பின்னாடி லூசு மாதிரி தெரிஞ்சையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. போதுமப்பா சாமி, இனிமேல் நீ இருக்க தசை பக்கம் கூட வரமாட்டேன். குட் பை. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி கிளம்பி போயிருது. பாண்டி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இருந்தாலும் இவன் நமக்கு ஒத்து வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாண்டி பார்த்தா 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல சேரன், சோழன், நிலா, பல்லவன், நடேசன் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. பாண்டி எப்ப வருவாருன்னு. பாண்டி பைக்ல வரவும், எங்க பாண்டி எங்க போனீங்க? இன்னைக்கு வானதியை பொண்ணு பார்க்க போகணும்ல. என்ன பாண்டி நீங்க பாட்டுக்கு போனும் எடுக்கல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம், ஏன் வரல அப்படின்னு சொல்லா கேட்கவும், இல்லைங்க நான் எதா இருந்தாலும் உள்ள வந்து சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோடைய முகமே பார்த்தா வாடி போயிருக்கு. சேரன், சோழன், பல்லவன் எல்லாரும் மாத்தி மாத்தி திருன்னு முடிச்சுக்கிறாங்க. என்னடா பாண்டி என்னதான்டா நடக்குது? அவங்க பொண்ணு பார்க்க தான் வர சொல்லியிருக்காங்களடா, நீ பாட்டுக்கு என்னடா பொண்ணு பார்க்க வரவும் போகல, நீ பாட்டுக்கு என்னடா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு இப்போ வர, அவங்க நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க, வானதி உனக்கு அவங்க கட்டி கொடுக்கலன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இங்கே பாருனே எனக்கு அவ வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் அவகிட்டையுமே சொல்லிட்டேன். இனிமேல அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையில வானதின்றவளே கிடையவே கிடையாதுதானே. அதனால உனக்கும் சந்தாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாங்க இன்னைக்கு நடந்ததே இதுதான். எனக்கும் வானதிக்கும் செட் ஆகாதுங்க. அவ நடந்துக்கிற விதமும் என்னுடைய குணமும் 2 பேத்துக்கும் ஒத்தே போகாது. அதனாலதான் எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கிட்டேன். நாளை பின்ன கல்யாணமும் போய் அது பெரிய பிரச்சனை ஆகிறது, அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அவங்க அம்மா அப்பா நல்ல இடமா பார்த்து அவளுக்கு கட்டி கொடுக்கட்டும். நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து, நல்ல படிச்ச மாப்பிள்ளையா பார்த்து அவங்க அம்மா அப்பா அவளை கட்டி கொடுக்கட்டும். எனக்கும் அவளுக்கும் ஒத்து வராதுங்க, போதும் இதோட விட்டுருங்க, என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பாட்டுக்கு ரூமுக்குள்ள போயிடுறாரு. அப்பதான் சோழனும் நிலாவும், என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், தெரியலேங்க என்னமோ நடந்துருச்சு போல, ஆனா பாண்டி இவ்வளவு சீரியஸா பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். போங்க சோழன் போய் சமாதானப்படுத்துங்க, ரொம்ப பாண்டி அப்செட்டா இருக்காரு, முகத்தை பார்த்தாலே தெரியுது, போய் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நிலா சோழன் அனுப்பி வைக்கிறாங்க.